அதனால்தான் வரலாறு இவரை கீழ்பவானி திட்டத்தின் தந்தை என்று இன்றும் போற்றுகிறது. பவானி சாகர் அணை உருவாவதற்கு காரணமாக இருந்த ஒரு மாபெரும் தியாகியைப் பற்றி பலருக்கும் தெரிவதில்லை. அவர்தான் எம். ஈஸ்வரன். நாட்டு விடுதலைக்காகவும் தன் மக்களுக்காகவும் தன் வாழ்க்கையையே தியாகம் செய்தவர் இவர். எளிமையின் சிகரமாக காலணி கூட அணியாமல் வாழ்ந்திருக்கிறார் இந்த தலைவர். 1946இல் சென்னை மாகாண முதல்வராக இருந்த ஆந்திரகேசரி தங்குதுரி பிரகாசம் அவர்களிடம், எனக்கு 2 லட்சம் ஏக்கர் நிலம் இருக்கிறது, அதற்கு தண்ணீர் வேண்டும் என்று பிடிவாதமாக கேட்டு இந்த திட்டத்தை உறுதி செய்தார். ஆனால் உண்மை என்னவென்றால் அவருக்கு சொந்தமாக 1 சென்ட் நிலம் கூட கிடையாது. அந்த 2 லட்சம் ஏக்கரும் தன் பகுதி விவசாயிகளின் நிலம் என்று அவர் குறிப்பிட்டது அந்த முதல்வரையே நெகிழ வைத்தது. இவரது விடாமுயற்சியால் தொடங்கப்பட்ட இந்த பணியை பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் 1955இல் திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். ஈரோட்டின் தலையெழுத்தையே மாற்றியது அந்த ஒற்றை மனிதரின் தொலைநோக்கு பார்வை. அதனால்தான் வரலாறு இவரை கீழ்பவானி திட்டத்தின் தந்தை என்று இன்றும் போற்றுகிறது.